ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காய், பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், கிராம் 2, கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூண்டு. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூண்டு இவ்வளோ போட்டால் போதும். ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு குருமா டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பெருசு இருந்தாலும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கைப்பிடி அளவு தான், ரொம்பலாம் கிடையாது. கைப்பிடி அளவு அள்ளி போட்டுக்கோங்க. சப்போஸ் பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம இது பண்ணியாச்சு. இதில் வந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை இதோடு நான் மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகி இது லைட்டாக வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினா தான் நல்லது. ஏன்னா இதை எடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக தான் எடுக்க போகிறோம். பட் இது நல்லா வதங்கணும். இந்த ஆயில்லையே வதங்கினா தான் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வதங்கின பிறகு எடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து நான் வந்து இங்கே 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு நான் இதுக்காக ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன பல்லாரி வந்து கட் பண்ணால் போதும். ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு 2 பூண்டு 3 பூண்டு போட்டுருங்க. 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா எல்லாம் வதக்கிக்கலாம். ஸோ அந்த ஆயிலே வந்து அது வந்து நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். எடுத்து வச்சுருந்ததை இப்போ அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து தனியாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் ஊற்றிடுங்க. நல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு எவ்வளோ போடணுமோ அந்த அளவு உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டேஸ்டியான இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது அளவுக்கு ஊற்றி லாஸ்ட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டா கருவேப்பிலை தூவி இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.